குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட நீட் ஆஸ்பிரண்ட் வர்ணேஷ் இருக்காரு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது நீட் வர்ணேஷ்? delta U is equal to net heat transfer equal to net heat transfer equal to net work transfer சொல்லுது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? net heat transfer equal to network transfer. இல்லாட்டி cyclic integral of heat transfer equal to cyclic integral of work transfer. என்ன சொல்லுது? cyclic integral of heat transfer is equal to cyclic integral of work transfer சொல்லுது. அது மட்டும் இல்லாம இப்போ நாம heat transfer equal to change in internal energy plus work done சொல்லுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லாவோட ஈக்குவேஷன் வந்து Q equal to du plus W. Q னா heat transfer, du னா change in energy, W னா work done. ஸோ இதை பேஸ் பண்ணி நீட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா du equal to Q minus W அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு வருஷத்துல சூப்பரா கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன்னொரு பேர் என்னன்னா law of conservation of energy. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஈக்குவேஷனா பார்க்கணும்னா என்னென்னலாம் ஈக்குவேஷன் இருக்கு? cyclic interval இருக்கு. Q net equal to work net. W net. அது net heat transfer equal to net work transfer. அடுத்தது cyclic interval of change in cyclic interval of heat transfer equal to cyclic interval of work transfer. That Q equal to du plus W. du equal to Q minus W. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம வர்ணேஷ் கிட்ட இருந்து கேட்டு கத்துக்கிட்டோம். நம்ம கத்து கொடுத்த வர்ணேஷ்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.